அந்த மாணவர்களுக்கு பாடத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்கும் போது அவர்களுடைய மனதில் அப்படியே பதியக்கூடிய அந்த மனிதன் 5 வயதிலிருந்து 10 வயது 10 வயதிலிருந்து 15 20 25 ஒரு கவுன்சிலர் ஆவார், ஒரு டாக்டர் ஆவார், ஒரு எம்எல்ஏ ஆவார், ஒரு எம்பி ஆவார், பெரிய பெரிய அரசியல்வாதியாகி கடைசி அப்துல் கலாம் மாதிரி ஆகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறார். இப்படி பெரிய இடத்திற்கு செல்லக்கூடிய அனைவரும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்திட்டங்கள் படிக்கக்கூடிய இடமாக இந்த மதரசா இருக்கிறது. இப்ப ராஜபாய் சொன்னார், என் மேல இருக்கக்கூடிய குறைய சொல்லுங்க, நிறைய சொல்லாதீங்க அப்படின்னு. இது போன்ற ஒரு செயல்களை செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு மனம் தேவை. இன்னைக்கு சாதாரணமா இன்னைக்கு ஒரு ரோட்ல ஒருத்தர் கடை போட்டாங்கன்னா 1000 ரூபாய் எல்லாம் வீட்டுக்கு போறது இல்லை. அவனுடைய லாபத்துல 1000 ரூபாய் சம்பாதிக்காம வீட்டுக்கு போறது இல்லை. ஒரு ஆட்டோ ஓட்டுறவரை இன்னைக்கு 1000 ரூபாய் எல்லாம் வீட்டுக்கு போறது இல்லை. ஆனா இவங்களுடைய வருமானமே பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 10,000 15,000க்கு மேல இவங்களுடைய வருமானமே இருக்காது. இவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா பல வழிகள் இருக்கு, பல ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கு. அந்த வழியில போய் இவங்க மாசத்துல 1 லட்சம் 2 லட்சம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா அதையெல்லாம் விடுத்து மறுமைக்காக நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மதரசாக்களை உருவாக்கி அந்த மதரசாவில் இருக்கக்கூடிய மாணவர்களை சீர்படுத்தி மக்கள் மத்தியிலே உலாவர செய்கிறார். இது போன்ற எண்ணம் எல்லோருக்கும் ஆகியதில்லை. எல்லாத்துக்கும் அல்ல இந்த எண்ணத்தை உருவாக்குறதில்லை. அல்லாஹ்வுக்கு யார் விருப்பமானவர்களோ அவர்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்து இதை நீங்க செய்யுங்க, இதன் மூலியமா நீங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு சிலரை உருவாக்கி இருக்காங்க. அதுல ராஜா முகமது பாய் ஒரு பங்குன்னா அவருடைய மகனார் 10 பங்கா இருக்கார். நம்ம முறைதா இஸ்மாயில் என்ன ஒரு பங்குன்னா அவருடைய மகனார் ஜாவீத் 10 மடங்கா இருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கு. இது மாதிரி தான் உருவாக்கணும். இப்ப ராஜா முகமது பாய் சொன்னாரு, என்னுடைய குறைய சொல்லுங்க அப்படின்னு. நிச்சயமா ராஜா முகமது பாய் கிட்டே குறை இருக்கு. என்ன மாதிரியான குறை என்று சொன்னால், அரசியல் அப்படின்னாலே அவருக்கு பிடிக்காது. அரசியலே அரசியல்லாம் தயவு செஞ்சு இப்போ ஆரம்ப பாய் வந்தால் அவருக்கு சொல்றாரு, அரசியல் வேண்டாங்க அப்படின்றார். அரசியல் இல்லாமல் இஸ்லாமியர்கள் வாழ்ந்தால் இப்பொழுதே கருவறுக்கப்பட்டு வருகின்றோம். அரசியல் இல்லை என்று சொன்னால் சுத்தமாக கருவறுக்கப்பட்டு, அன்று புத்த மதம் எப்படி இந்தியாவிலிருந்து விரட்டப்பட்டதோ அது போன்று நாம் விரட்டப்படுவதற்கு வெகு காலம் ஆக போவதில்லை. ஆதலால் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் அரசியல் மிக முக்கியம் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடை தருகின்றேன். வாக்குறுதல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.